அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 104. ஏற்கனவே லாஸ்ட் வீக் சிஸ்டர் ஷீபா 1 to 15 verses எடுத்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு இந்த வருகிற 3 நாட்களிலே 16 to 35 உள்ள வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாம் ஆஃப் டேவிட். சிஸ்டர் உங்களுக்கு ஆத்தர்ஷிப்பை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த சங்கீதத்துக்கு ஒரு கேப்ஷனும் கிடையாது, ஒரு ஆத்தர்ஷிப்பும் எழுதப்படலை. பட் வி நோ தட் டேவிட் ஹாஸ் ரிட்டன் திஸ். சங்கீதம் 103 ஒரு கண்டினியூஷனாக நாம் இதை பார்க்கிறோம். ஸோ சங்கீதம் 103 தொடங்கும் போதே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு தொடங்குறாரு. அதை முடிக்கும் போதும் அதே ஸ்டேட்மெண்ட்டோடு கூட முடிக்கிறாரு. சங்கீதம் 104 தொடங்கும் போதும் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு. முடிக்கும் போதும் அதே ஸ்டேட்மெண்ட்டோடு கூட நம்ம முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் ஸ்பெஷலி என்னன்னு சொன்னால், நான் எனக்கு இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன், படைப்பு பாடல் வரிகளில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே மோசஸ் கிரியேஷனை குறித்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கிறாரு. இட் இஸ் அ ப்ரோஸ். ஆனால் அந்த ப்ரோஸை எடுத்து டேவிட் இங்கே என்ன செய்கிறாரு, அப்படியே போயட்ரியாக மாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது படைப்பு வந்து பாடல் வரிகளிலே வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோஸ் அண்ட் போயட்ரி. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஒருத்தர் சொல்கிறான், நான் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தேன், யாரோ வந்து நீ எழுப்புனாங்க, நான் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு அழகான இளம்பெண், அவளை பார்த்து அவளுடைய அழகிலே மயங்கிட்டேன் அப்படிங்கிறான். இது வந்து ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட், ஒரு ப்ரோஸ் எழுது. இதையே கொண்டு ஒரு போயட்ரிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், இதை போயட்ரியில் எழுதி கொடுங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், இதே ஸ்டேட்மெண்ட்டை பொங்கி வரும் நிலவு போன்ற ஒளி முகமும் துங்கமணி மின்போலும் வடிவத்தால் வந்து தூங்காதே எழுந்தன்னை பாரென்றால் அங்கனில் கண்ணுற்றேன் அடடாவோ அடடா அழகென்னும் தெய்வம்தான் அவள் என்று அறிந்தேன். அப்படி இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரம் தமிழ் போயிட்டு தான் அதை எடுத்திருக்கிறேன். அப்போ ஒரு சாதாரண ஒரு ப்ரோஸை இவ்வளோ அழகான ஒரு போயட்ரியாக மாற்ற முடிகிறது. ஸோ ப்ரோஸோட போயட்ரி எப்போவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்பீக்கிங்கை விட சிங்கிங் இஸ் ஆல்வேஸ் குட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் இன்றைக்கு பாடல் பாடுகிறவர்கள் ரொம்ப பாப்புலாரிட்டி அடைகிறதை நம்ம பார்க்கிறோம். அது செக்யூலர் வேர்ல்டுலேயும் அப்படி தான், நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேயும் அப்படி தான். ஒரு நல்ல பாடலை பாடி ஒரு ஒரு 1 லட்சம் ஹிட் அவங்களுக்கு யூடியூப்பில் வந்துருச்சுன்னு சொன்னால் தே பிகம் வெரி வெரி பாப்புலர். அந்த பாடல் அப்படியே வைரலாக மாறி விடுகிறதை பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் யார் பார்த்தாலும் அந்த பாடலை தான் பாடிட்டு இருப்பாங்க. ஸோ பாடல் வந்து அவ்வளோ அழகான ஒரு இதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாடுகிற திறமை இருக்குன்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஒரு கிஃப்ட் தான். ஆனால் அதை சரியான விதத்தில் பிரயோஜனப்படுத்த நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா பாடல் பாடுகிறவங்க இசை இசைக்கிறவங்களுக்குள்ளாக தான் முதல்ல அந்த பெருமையின் ஆவி போகும். லைக் ஜஸ்ட் லைக் இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் பாடல் பாடுகிறதும் இசை இசைக்கிறதும் லூசிஃபருடைய டேலண்ட்டாக. அப்போது அந்த டேலண்ட்டை கத்தர் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் லூசிஃபருடைய ஸ்பிரிட்டும் ஈஸியாக அவங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. இதையும் நம்ம இன்றைக்கி ஆவிக்குரிய வட்டாரத்தில் நிறைய நம்ம பார்க்குறோம். நல்லா பாடுறவங்க பயங்கரமான ப்ரௌடாக இருந்து யாரையும் மதிக்காமல் அவங்க இருக்கிறதே நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ இங்கே வந்து படைப்பு வந்து பாடல் வரிகளிலே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சங்கீதத்தில் வந்து ஆகாய விரிவு, நிலப்பரப்பு, தண்ணீர் பரப்பு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இரவு பகல், மேகம், சூரிய வெளிச்சம், தாவரங்கள், மிருகங்கள், மீனினங்கள், உணவு, பாதுகாப்பு, ஜீவன், மரணம், பரலோகம். பரலோகத்தை கூட இதில் சொல்லி என்ன செய்கிறாரு, டேவிட் முடிச்சிருதை நம்ம பார்க்கிறோம். டேவிட் சொல்கிறாரு, இவை எல்லாவற்றுக்குமே காரணம் தேவன்தான், அதனால இது எல்லாவற்றுக்கும் நடுவிலே தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் உணரச் செய்கிறாரு. ஸோ whenever it is மார்னிங், நூன் ஆர் நைட், எந்த டைம்லையும் சரி நம்ம எழுந்து தேவன் உண்டாக்கின அந்த படைப்புகளை பார்க்கும்போது, இயற்கைகளை பார்க்கும்போது நமக்கு அப்படியே தேவன் மேலே ஒரு பரவசம் உண்டாகிறதை பார்க்குறோம். ஸோ யூ கேன் ஒர்ஷிப் அண்ட் ப்ரைஸ் காட் எனிவேர் எனி டைம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு மாடர்ன் சர்ச்சில் வித் மாடர்ன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக, வித் ஏர் கண்டிஷனிங், நல்ல பியூட்டிஃபுல் ஸ்டேஜ், பியூட்டிஃபுல் பேக்ட்ராப்பாக, நல்ல கலர்ஃபுல் லைட்டிங், ஓகே, நல்ல ஒரு 10 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக, அதை வாசிக்கக்கூடிய திறமையுள்ள ஆட்கள், நல்ல திறமையாய் பாடுகிறவங்க,
ஒர்ஷிப் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்ஷிப்பை பண்ணுகிறதை விட தனியாய் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு 10 பேர் ஒரு காட்டுக்குள்ளே போய் அந்த அந்த மரங்களுக்கு நடுவில் கீழே உட்கார்ந்து அந்த இடத்துல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் கைகளை தட்டி சத்தமாய் பாடி தேவனை நம்ம ஆராதிச்சோன்னு சொன்னால் அங்கே தான் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த ஊட்டி கோடைக்கானல் இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் நமக்கு ஆண்டவரை குறித்த ஒரு ஆர்வமும் ஒரு ஆச்சரியமும் நம்முடைய இருதயத்தில் தோன்றும். ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான இயற்கை தேவன் படைத்ததெல்லாம் சேர்த்து இந்த சங்கீதத்தில் இவர் எழுதுகிறாரு. சாரி, இந்த சங்கீதத்தை வந்து 6 பகுதிகளாக பிரிக்கலாம். சங்கீதத்தை இப்படி பிரித்து சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ மஸ்ட் தான். நான் ஒரு மாதிரி செய்யலாம், வேற ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்யலாம். திஸ் ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் தான், அவ்வளோதான வழியே வேற ஒன்றும் இதில் கிடையாது. வசனம் 1லிருந்து 6 வரைக்கும் தேவனுக்கு மகிமையை செலுத்தி அவர் சிருஷ்டித்த வெளிச்சம் ஆகாய விரிவு மேகம் தண்ணீர் போன்றவற்றை கூறி படைப்பின் முதல் 2 நாட்களை விவரிக்கிறார். டே 1 டே 2 ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 1. வசனம் 7 இப்போ 7லேருந்து 18 வரைக்கும் தண்ணீரையும் உலர் நிலத்தையும் பிரித்தது, மழையையும் நீர்க்கால்களையும் நதிகளையும் பிறப்பித்தது, மரம் செடி கொடிகளை சிருஷ்டித்தது போன்ற 3வது நாளை விவரிக்கிறாரு. வசனம் 19லேருந்து 23 வரைக்கும் பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் படைத்தார் என்று 4ஆம் நாளை விவரிக்கிறாரு. வசனம் 24லேருந்து 30 வரைக்கும் 5ஆம் 6ஆம் நாட்களிலே வானத்தையும் பூமியையும் கடலையும் நிரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட மிருகங்களின் வகைகளை வாசிக்கிறோம். மிருகங்கள் மாத்திரமல்ல, பறவைகள் மிருகங்களுக்குள்ளே எல்லாம் வந்துடும். வசனங்கள் 31லேருந்து 34 வரைக்கும் ஒரு ஓய்வு நாளின் பாடல், ஆராதனை, தியானம், ஜெபமாக நம்ம பார்க்கிறோம். வசனம் 35ல் பாவிகள் இல்லாத ஒரு பரலோகம், புதிய வானம் புதிய பூமி இதை சொல்லி அவர் முடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் சாரி வசனம் 16 எடுக்கலாம். சிஸ்டர் ஓகே சிஸ்டர் இருக்கிறீங்களா? இதை கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 16 to 35. ஓகே பாஸ்டர். சுஜாதா. யா. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடு கட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குடி முசல்களுக்கும் அடைக்கலம். சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். நீர் இருளை கட்டளை இடுகிறீர், ராக்காலமாகும். அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது! அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவங்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு. ஏற்ற விலையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. ஆமென். நல்ல பியூட்டிஃபுல். தேங்க்யூ சிஸ்டர் சுஜாதா. அப்போ 16வது வசனத்தில் எப்படி தொடங்குதுன்னு சொன்னால், கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. லீபனோனில் வந்து இந்த கேதுருக்களும் ஓகே கர்த்தருடைய நாட்டின விருட்சங்களும் அங்கே நிறைந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது டால் வெரி ஸ்ட்ராங் லாங் லிவிங் ட்ரீஸ் தான். நம்ம இந்தியாவில் வந்து நமக்கு சைடில் ஐ திங்க் அட்லீஸ்ட் இன் அவர் சைட் தான்
டீக் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறது. எல்லாத்துக்குமே டீக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரோஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னவெல்லாமோ மரங்களை யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் மெயின்லி மலைகளிலும் காடுகளிலும் தான் வளருது. ரைட்டா? ஓகே. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளருது, வளர்த்தியாக வளர்கிறதை நம்ம பார்க்குறோம். ஒரு சீடர் ட்ரீயுடைய பிக்சரை நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ அது வந்து லீபனோனில் இது வந்து கர்த்தருடைய விருட்சம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் நாட்டின கேதுரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு மரத்தையும் மனுஷன் உருவாக்க முடியாது. மனுஷன் மரத்தை நடலாம், அதோடைய விதை இருந்தால் இல்லை அதனுடைய கொப்புகள் இருந்தால் அதை கொண்டு வந்து அதை ஊன்றி வைத்து தண்ணீர் ஊற்றி அதுக்கு வேண்டிய உரங்களை போட்டு அதை வளர்க்கலாமே ஒழிய அவனாலே ஒரு மரத்தை மனுஷனாலே உருவாக்க முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த ஹைபிரிட், கிராஸ் பிரீட் இந்த மாதிரியெல்லாம் உண்டாக்குறாங்க. ஆனாலும் ஒரிஜினலாக ரெண்டு பிளான்ட் இருந்தால் தானே ஒரு ஹைபிரிட்டை உண்டாக்க முடியும். ஸோ எல்லாமே தேவன் உண்டாக்கினது அப்படிங்கிறத டேவிட் துவக்கத்திலே சொல்லிட்டார். காட் இஸ் த கிரியேட்டர், தெர் இஸ் நோ கொஸ்டின் அட் ஆல். கர்த்தருடைய விருட்சங்களும் எல்லாமே தே பிலாங் டு காட், தே ஆர் த ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட் அப்படிங்கிறத ரொம்ப அழகாய் அவர் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். மர ஓகே, கருத்து. ஸோ நான் சொன்ன மாதிரி மரத்தையோ செடி கொடிகளையோ மனிதன் உருவாக்க முடியாது. தேவன் கொடுத்த விதைகளிலிருந்து மனிதன் அவைகளை பயிரிட முடியும். அதாவது அதில் சயின்டிஃபிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹீ பிரிங்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஃபார்மிங் அண்ட் திங்ஸ் லைக் தட். நல்ல எந்த எந்த மாதிரி மரம் எந்த இடத்துல அது வளரும், எந்த சீசனில் அது வளரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதெல்லாம் கொண்டு வந்து அவன் உண்டாக்குறதை நம்ம பார்க்கிறோம். பட் ஒரிஜினலி இட் இஸ் த கிரியேஷன் ஆஃப் காட் அப்படிங்கிறத நம்ம மறந்துட முடியாது. ஒவ்வொரு விதைக்கும் மேனியை கொடுக்கிறவர் தேவன்தான். 1 Corinthians 15:37-38 பால் இதை குறித்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. ஸோ இவங்க வந்து விதையை கொண்டு போய் போடலாம், ஆனால் அது எப்படி வளர்ந்து எப்படி வளருது வரும் அப்படிங்கிறது தேவனுடைய கைகளில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பவுல் எழுதுகிறாரு, நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லாம் ஓகே என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி அழகாக எழுதியிருக்கிறாரு. ஸோ கர்த்தருடைய விருட்சங்கள் எல்லாமே இட்ஸ் அ கிரியேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் நாட்டின லீபனோனின் கேதருக்கள், மலைகளிலும் காடுகளிலும் பார்க்கிற மிக பிரம்மாண்டமான மரங்கள் எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டவை. கட்டாயமாக நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா இல்லை ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் யூ கெனாட் பட் ஒர்ஷிப் காட். தேவன் எவ்வளோ அழகாக உண்டாயிருக்கிறீங்க. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து நேச்சரை ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ நான் கார் ஓட்டிட்டு போகும்போது என்னுடைய கண்ணு ரோட்லேயே இருக்கும். ஆனால் அவங்க சுற்றி பார்த்து அது எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த ஃப்ளவர்ஸ் இருந்தால் நல்லா எப்படி பாருங்கள், இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறது, கர்த்தர் எவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே தான் என் ஒய்ஃப் என் கூட வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் அல்டிமேட்லி வி கிவ் ஆல் த ஹானர் டு காட், இவ்வளோ அழகாய் உருவாக்கி இருக்கிறதுக்காக. ஸோ இந்த தேவன் உண்டாக்குற இந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்குது இல்லையா, அவங்களெல்லாம் காற்றையோ மழையையோ வெள்ளத்தையோ குறித்து கவலைப்படுவதே இல்லை. காட்டில் உள்ள மரத்துக்கு நீங்களா போய் தண்ணீர் ஊற்ற போகிறீங்க இல்லையே, அது தானாய் வளருகிறது. அதுக்கு தண்ணீரை கொடுக்கிறது தேவன்தான், அதற்கு பாதுகாவலை கொடுக்கிறவர் தேவன்தான் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு நிலச்சரிவு வந்து இல்லை ஒரு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அந்த மரம் கீழே விழுந்து போயிடலாம். பட் கீழே விழுந்த இடத்துல திரும்பவும் அந்த மரத்தை வளர செய்கிறது தேவன்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பருவ மாறுதல்களெல்லாம் இவைகளை ஒன்றுமே செய்யாது. வின்டர் இதை அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது. ரெய்னி சீசன் அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது. சம்மர் இதை அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னு சொன்னால் தேவன் அவ்வளோ அழகாய் பாதுகாவலாய் ஸ்ட்ராங்காய் இவற்றை உருவாக்கி வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதை வந்து சாரத்தினாலே நிறைந்திருக்குமாம். அப்போ தேவனுடைய பராமரிப்பையும் கரிசனையும் நாம் இதில் பார்க்கிறோம். இப்படி யாராலும் அட்டெண்ட் பண்ணப்படாத ஒரு ட்ரீ, ஓகே, எதையும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாத ஒரு ட்ரீ, அது அது வந்து ஸ்ட்ராங்காக
உயரமாய் வளருவதற்கு யாரை நம்பி இருக்கிறது? தேவனை தான் நம்பி இருக்குது. அது அவ்வளோ தூரம் வளருவதற்கு அதற்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறது தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது சாரத்தினாலே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, சாரத்தினாலே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இன் ஒன் வே ஆர் another இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் டு மேன்கைண்ட். மனுஷனுக்கு அது ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த சாரத்தினால் நிறைந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுகிறது. ஸோ இவ்விதமாகவே விசுவாசத்தில் வாழ்கிற மனிதனும் பாதுகாக்கப்படுவான். அப்போ அந்த காட்டில் இருக்கிற மரங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை செய்து பாதுகாத்து, அது அழிந்தாலும் அதை திரும்ப உருவாக்கி அதற்கு சாரத்தை கொடுக்கிற இந்த ஆண்டவர் இன்றைக்கு அவராலே படைக்கப்பட்டு அவரை சார்ந்து விசுவாசத்தில் வாழ்கிற நமக்கு எவ்வளவு அதிகமாக செய்வார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். 17வது வசனம், அங்கே குருவிகள் கூடு கட்டும், தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் உண்டாக்கின அந்த இயற்கை சூழ்நிலையிலே குருவிகளுக்கும் இடம் இருக்குது, ஓகே, கொக்குகளுக்கும் இடம் இருக்குது. குருவி அப்படின்னு சொல்லும்போது த ஸ்பாரோ, ஓகே, ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பேர்ட்ஸ். அதே நேரத்தில் கொக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பேர்ட்ஸ். அஃப்கோர்ஸ் அதே ஒரு பெரிய பேர்டு இருக்குது, பட் இங்கே டேவிட் இது ரெண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ பெரிய ஒரு பறவையாக இருந்தாலும் ரொம்ப சின்னதாக ஒரு பறவை இருந்தாலும் அது ஆண்டவர் உண்டாக்கின இந்த இயற்கை சூழ்நிலையிலே அது எப்படி பாதுகாக்கப்படுகிறது, வசதியாக இருக்கிறது, கூடு கட்டி அதை தங்களுடைய சொந்த வீடாக மாற்றிக்கொள்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கீழே வந்து ஒரு ஸ்டார்க், ஓகே, கொக்குன்னா ஸ்டார்க்குன்னு இங்கிலீஷில் போட்டிருக்குது இங்கிலீஷ் பைபிளில். அப்போ ஒரு ஸ்டார்க்குடைய கூடை இங்கே பார்க்கிறோம், ஒரு குருவியுடைய கூடையும் இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ இதற்கெல்லாம் தேவன் அங்கே இடம் கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் உண்டாக்கின தேவதாரு மரத்தில் குருவிகளும் கூடு கட்டும், கொக்குகளும் அதிலே குடியிருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து பார்க்கும்போது 2 வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 84:3 தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ தகைவலான் குருவியும் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட். நான் நினைக்கிறேன் தட்ஸ் ஆல்சோ ஸ்பேரோவா என்னன்னு தெரியல, அதுக்கு கூட உங்கள் பீடங்கள் அண்டையிலே இடம் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ வெதர் வி ஆர் ஸ்மால் ஆர் கிரேட், ஓகே, புவர் ஆர் ரிச், இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். நம்ம யாராக இருந்தாலும் தேவனிடத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு, நமக்கு ஒரு பாதுகாவல் உண்டு அப்படிங்கிறத யோசிக்கணும். மற்ற 6:26 ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் ஒரு கேள்வியோடு கூட இந்த வசனத்தை முடிக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஸோ இப்படியாக ஆண்டவருடைய படைப்பிலே எல்லாருக்கும் இடம் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்டா அப்படி இப்படி இதெல்லாம் வரும்போது அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் இவங்களுக்குன்னு சொன்னால் கூட போய் லஞ்சம் கொடுக்காம நம்முடைய வேலைகள் நடக்காது அப்படின்னு பார்க்குறோம். பட் காட்ஸ் ப்ராஜெக்ட் இஸ் நாட் லைக் தட். காட் ஒன்று செய்வார்னு சொன்னால் அதில் எல்லாருக்கும் இடம் கொடுக்குற நல்ல ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. பெரியவங்க சின்னவங்க, அதாவது முகதாட்சண்யம் பார்க்காத ஒரு தேவன் நம்முடைய தேவன் அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த ஆண்டவரிடத்தில் எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் இடம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஸ்டார்க்குடைய கூடை நான் பார்த்தபோது மெயின்லி கட்டடங்கள் மேலேயும் கோபுரங்கள் மேலேயும் தான் இதை கட்டி இருக்கிறத நாம் பார்த்தோம். ஆனால் இங்கே டேவிட் சொல்கிறாரு, தேவதாரு மரத்தில் முதல்ல கேதுருவை பற்றி பேசினாரு, அப்புறம் தேவதாருக்கு வந்துடுறாரு. அப்போ தேவதாரு மரத்தில் வந்து இது போய் கூடு கட்டுருக்கிறதாக டேவிட் சொல்கிறாரு. கட்டாயம், ஓகே, அது இல்லாட்டி ஃபாரஸ்டில் எப்படி வாழும், அதனால் நல்ல ஒரு இதை ஸ்டேட்மெண்ட் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. வசனம் 18 சொல்லுகிறது, உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஓகே, ரைட். வரையாடுகள், குழி முசல்கள்னு சொன்னால் தேர் வெரி ஸ்மால் பீயிங்ஸ், ஓகே, ஃபாக்ஸஸ்லேயே சின்ன கைண்டு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த இவைகளுக்கெல்லாம் அந்த கத்தர் உண்டாக்கின அந்த கண்மலையிலும் அந்த காடுகளிலும் அடைக்கலம் கிடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ கண்மலைன்னு சொல்லும்போது ஒரு மலை எடுத்துக்கிட்டா எவ்வளவோ பிளவுகள் இருக்கும், அதுக்குள்ளே குகைகள் இருக்கும், சின்ன சின்ன ஸ்பேசஸ் இருக்கும். எதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தாலும் ஏதாவது ஒரு லிவிங் பீயிங் அதுக்குள்ளே இருக்க தான் செய்யும். ஏன்னா அது அவ்வளவு சேஃப் பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்.
ஒரு முறை ஒரு பிக்சர் ஒன்று நான் பார்த்தேன். பயங்கரமான புயல் அடிச்சு மரங்கள் எல்லாம், வீடுகள் எல்லாமே பறக்குது, மனுஷன் அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். அந்த மாதிரி ஒரு பிக்சர். ஆனால் அதுக்கு இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்மலை வெடிப்பு ஒன்று இருக்கிறது. அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளே ஒரு புறா ஒன்று அங்கே உட்கார்ந்திருக்கிறது. அது வந்து இந்த இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், இந்த 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 புயலை பற்றி, மழையை பற்றி அது கவலைப்படவே இல்லை. அது நீட்டாக அழகாக பாதுகாவலாய் அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளே இருக்கிறதாக அந்த பிக்சரில் நான் பார்த்தேன். ஸோ திஸ் இஸ் அவர் காட். இந்த உலகத்தில் எவ்வளவோ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வரலாம். ஆனால் நாம் இந்த ஆண்டவருக்குள்ளாக இருந்தால் அவர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு காடு, ஒரு மலை, அந்த பகுதிக்கு போனால் நாம் நினச்சிக்கிறோம் அது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் நமக்கு ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் தேவன் படைத்த மிருகங்களுக்கு அதெல்லாம் பாதுகாவலை கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஸோ சொல்கிறாரு, நாம் வந்து யூஸ்வலாக பட்டணங்களில் தான் அடர்த்தியான ஜனத்தை உள்ளதாக சொல்லுகிறோம். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்து இவ்வளோ பாப்புலேட்டடாக இருக்கலை. நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து குடியேறின டைம் 1997 நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆனோம். அந்த டைமில் இருந்த கோயம்புத்தூர் இல்லை இப்போ. அந்த டைமில் கோயம்புத்தூர் ஃப்ரீயாக இருந்தது. ரோட்ஸில் இவ்வளோ வண்டிகள் இருக்காது. பீப்புள் டீசெண்டாக இருப்பாங்க, மரியாதையாக பேசுவாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கெட்டு போய், ஓகே, இட்ஸ் ஒன் ஆஃப் த worst சிட்டிஸ் மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி கோயம்புத்தூர் ஆகிவிட்டதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு காடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே நமக்கு இங்கே இருக்கிறதை விட அதிகமான ஒரு 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 பாப்புலேஷனை காட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சின்ன மிருகத்தை அங்கே நம்ம பார்க்க முடியும். கிச்சு கிச்சு கிச்சின்னு கீழே ஓடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனமாக நமக்குள் மேலே ஏறி வந்துடும். பலவிதமான மிருகங்கள், பறவைகள், சின்ன சின்ன ஓகே இன்செக்ட்ஸ், இதெல்லாம் நம்ம காடுகளில் நம்ம பார்க்குறோம். ஸோ காடுகள் வந்து தே ஆர் வெரி பிஸி, தே ஆர் ஹைலி பாப்புலேட்டட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். லட்சக்கணக்கான பெரிய சிறிய மிருகங்களும் பறவை இனங்களும் தஞ்சம் அளிக்கிறது இந்த காடுகள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது இது வந்து இந்த காடுகள் வந்து தேவன் உண்டாக்கின காடுகளும் மலைகளும், இது ரெண்டையும் தான் இப்போ டேவிட் எழுதுகிறாரு. அப்போ தேவன் உண்டாக்கின இது ரெண்டுமே அவர் உண்டாக்கின மிருக ஜீவன்களுக்கு அது பாதுகாவலை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அடர்த்தியான காடுகள் அவைகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலை கொடுக்கிறது, தஞ்சம் கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவன் உருவாக்கின மலைகளும் மரங்களும் காடுகளும் அவர் படைத்த எண்ணிறந்த ஜீவராசிகளுக்கு புகலிடமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் எதையுமே மறக்கிறதில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறார். ஒரு சின்ன இன்செக்டாக இருந்தாலும், ஒரு எறும்பு போன்ற ஒரு ஜீவியாக இருந்தாலும் அதற்கும் பாதுகாவலை கொடுக்கிறவரும் உணவை கொடுக்கிறவரும் நம்முடைய தேவன்தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சாரி, 19வது சொல்றாரு, சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கணும். இப்போ டே 4க்கு நம்ம வந்துட்டோம். ஆதியாகமம் 1:14-18 நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆழ பெரிய சுடரும் இரவை ஆழ சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்படி சொல்லி பார்க்குறேன். ஒரு ஜிஃப் இமேஜ் ஒன்று போட்டிருக்கிறேன். த மூன், இந்த இமேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மூனுடைய வளர்பிறை, தேய்பிறை, அமாவாசை, பௌர்ணமி, இந்த 4மே இந்த ஒரு ஒரு இமேஜில் அடங்கி இருக்கிறதை நம்மளே பார்க்க முடிகிறது. தேவன் ஏன் இந்த சந்திரனை இப்படி படைச்சாரு? ஏன் ஒரு வளர்பிறையும் தேய்பிறையும் அதுக்கு கொடுத்தாரு? ஏன் ஒரு நாளில் அது கம்ப்ளீட்லி பிளாக்காக இருக்குது இல்லையா? அதை நம்ம அமாவாசை அப்படிங்கிறோம். ஒரு நாள் ஃபுல் மூனாக வருது, அதை பௌர்ணமி அப்படிங்கிறோம். அப்படிங்கிறதுலாம் பர்டிகுலர் ரீசன் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒன்று நாளாகவும் 23:30 சொல்லுகிறது, நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும் என்று சொல்லி அமாவாசையை குறிப்பிட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹீப்ரு கேலண்டர் இருக்குது இல்லையா, நான் கீழே ஒரு இங்கிலீஷில் ஒரு பேசேஜ் போட்டிருக்கிறேன், ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருக்கிறேன். த ஜூவிஷ் கேலண்டர் ஆல்சோ known as the Hebrew calendar is a lunar solar calendar used for Jewish religious observance. Luni solar lunar அப்படிங்கிறது it concerns the moon, solar concerns the sun. அப்போ மூனையும் சன்னையும் பேஸ் பண்ணித்தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஜீவிஷுடைய ரிலிஜியஸ் கேலண்டர் வருகிறது. தேவன் பலவிதமான பண்டிகைகளையே கொண்டாட சொன்னார். அந்த பண்டிகைகளுடைய டேட்டெல்லாம் எப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த மூனை வச்சும் சன்னை வச்சு தான் கொண்டாடுறாங்க. இஸ்லாமிக் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து மூன் வச்சு தான் அவங்க அந்த டேட்டை டிசைட் பண்ணுவாங்க. இந்தியாவில் இது ஏற்கனவே டிசைட் பண்ணிடுறாங்களோ தெரியாது. ஆனால் மிடில் ஈஸ்டில் நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் கடைசி நாள் வரைக்கும் அதை அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க என்னைக்கு ஈத் வருதுன்னு சொல்லி. ஏன்னா முந்தின நாள் ஈவினிங் சொல்லுவாங்க, ஓகே அந்த முல்லாஸ் வந்து இன்னும் அவங்க மூணை பார்க்கல, அவங்க இதை பார்க்கல அதை பார்க்கல, அதனால ஈத் நாளைக்கு இருக்காது அப்படின்றவாங்க. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருப்பாங்க, இல்லை அப்படின்றவாங்க. அப்போ என்னைக்கு பார்க்குறாங்களோ அதை அன்னைக்கு தான் அவங்க ஈதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு தே டிசைட் திஸ் இன் இந்தியா. It is based on the cycles of the moon, with each month beginning with a new moon. The very first commandment given to the Jews was to create a calendar based on the lunar cycle. This calendar determines the dates of Jewish holidays and rituals, ensuring they align with both lunar and solar cycles. The Jewish calendar is essential for maintaining the timing of religious observances and community events throughout the year. அப்போ இந்த இந்த மூணும் சன்னும் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக இருந்தது. கேலண்டர், அவங்களுடைய ரிலிஜியஸ் கேலண்டர் இதை பொறுத்து தான் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது வந்து யூத மத நாள்காட்டியாக சந்திரன் உபயோகிக்கப்பட்டது. அவைகளின் பிறை நாட்கள், பண்டிகை நாட்களை தீர்மானிக்க உபயோகிக்கப்படுத்தப்பட்டன. பௌர்ணமியும் அமாவாசையும் யூத மதம், இஸ்லாம், இந்து மதம் போன்ற மதங்களுக்கும் மிகவும் முக்கியம். ஓகே, நமக்கும் அமாவாசையில் அப்படி பண்ணு, பௌர்ணமியில் இப்படி பண்ணு, இது இத்தனாவது பெற அப்படின்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ எல்லாருக்குமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சந்திரனின் தேய்விரை வளர்பிறை வைத்து மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் கணக்கிட்டதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவன் உண்டாக்கின இந்த சந்திரன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத, நம்ம மூன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அமாவாசைகளிலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சில ஊழியக்காரங்க அமாவாசை ஜபம்னு ஒன்று நடத்துகிறாங்கங்க. பக்கத்தில் போயிடாதீங்க, ரைட்டு. பயங்கரமாக அதுனோ ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேங்க, நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. பிசாசு பிடிச்சி ஆடி இந்த ஊழியக்காரங்க அதெல்லாம் விரட்டி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அமாவாசை வந்து இட்ஸ் சம்திங் தட் கம்ஸ் அண்ட் கோஸ். ஜூவிஷ் கேலண்டரில் அது முக்கியமே ஒழிய உங்களுக்கும் எனக்கும் அமாவாசையோ பௌர்ணமியோ ரிலிஜியஸ் வேயில், ஸ்பிரிச்சுவல் வேயில் இட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஆனால் தேவன் உண்டாக்குனது எவ்வளோ அழகாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 19 சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக முதல்ல பார்த்தோம், சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் அப்படிங்கிறாரு. அப்போது சூரிய கடிகாரமும் யூஸ் பண்ணதை நம்ம பைபிள்லேயே வாசிச்சிருக்கிறோம். நமக்கு தெரியும், ஹிஸ்டாரிக்கலி இட் இஸ் ஆல்சோ ட்ரூ இன் தோஸ் டேஸ். இதெல்லாம் நடந்ததை நம்ம பார்க்குறோம். ஒரு சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் நான் இதில் ஜிஃப் இமேஜில் போட்டிருக்கிறேன். மனிதனை எல்லாவற்றுக்கும் உந்தி தள்ளணுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தானே. எத்தனை பேர் இன்னைக்கு தாங்களாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தங்கள் காரியங்கள் செய்யணும், யாராவது சொல்லணும் போ போ அதை பண்ணு, எழுந்திரி, தூங்குனது போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சூரியனுக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. காலையில் எழும்புறதுக்கு நமக்கெல்லாம் கடிகாரத்தில் மணி அடிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம எந்திரிக்க முடிகிறது. மனிதன் வந்து தான் போகும் வழியில் அங்குமுகமாக சுற்றி நேரத்தை வீணடிப்பாங்க. ஆனால் அந்த சூரியனை யாரும் உந்தி தள்ள வேண்டிய அவசியமே கிடையாது.
வேதம் சொல்லுகிறது அது தன்னுடைய வழியிலே ஓடுகிறதுக்கு ஒரு பலவானை போல தேவன் அதுக்கு ஒரு நித்தியமான பாதையை நியமித்திருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ அந்த பாதையிலே அந்தந்த காலங்களை அறிந்து எப்போ புறப்படணும் எப்போ அஸ்தமிக்கணும் அப்படிங்கிறது சூரியனுக்கு நல்லா தெரியும். ஓகே, காலையிலே அலாம் வச்சு எந்திரிச்சு சூரியன் வராது, சூரியன் வந்து நம்மை எழுப்பிவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சூரியன் வந்து ஓடுகிற பாதையிலே எங்கேயுமே நிற்காது. ஓகே, இட்ஸ் நாட் ஸ்டால். ஓகே, அங்கங்கேயும் சுற்றி தெரியாது, யாரையாவது நின்று கதை பேசிகிட்டு இருக்காது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவசரமான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் வழியில் யாரையாவது பார்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்கங்க, அவ்வளோதான். எல்லா வேலையும் அன்னைக்கு கெட்டது. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் சூரியன் இஸ் நாட் லைக் தட். அது ஓடுகிற விதத்தில் என்ன நடந்தாலும் அது ஓடிக்கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத நல்லா பார்க்க முடிகிறது. மனுஷன் வந்து படுக்க வேண்டிய நேரத்தில் படுக்க மாட்டான், ஆனால் சூரியன் அடைய வேண்டிய நேரத்தில் கட்டாயமாக போய் அடைந்தே தீரும். எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் மனுஷன் எழுந்திருக்க மாட்டான், ஆனால் சூரியன் எழுந்திருக்க வேண்டிய டைமில் அது எழுந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நான் ரைட் சைடில் ஒரு சன்டயல் கிளாக் ஒன்று போட்டிருக்கிறேன். இது வந்து ஆகாஷ் ராஜாவுடைய கிளாக் அப்படின்னு சொல்லி பைபிள்லேயே போட்டிருக்குது. 2 ராஜாக்கள் 20:8-11 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் எசேக்கியா ராஜா அவர் மரண படுக்கையில் இருந்தார். ஏசாயா வந்து சொல்லிட்டாரு, நீ செத்து போயிடுவ, உன் வீட்டெல்லாம் நீ சரி பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எசேக்கியா ராஜா தேவனிடம் பக்கமாக திரும்பி அவர் கண்ணீர் விட்டு அழுறாரு. உடனே தேவன் அவர் மேலே மனமிறங்கி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், ஓகே, உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை நான் 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது ஏசாயா வந்து இதை அறிவிக்கும் போது எசேக்கியா கேட்குறாரு, நான் பிழைச்சிருப்பேன், மறுபடியும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன் அப்படிங்கிறதுக்கு என்ன எனக்கு, ஓகே, சான்று என்ன, ஓகே, வாட் ப்ரூஃப் டு ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏசாயா சொல்கிறாரு, இந்த ஆகாஷ் ராஜாவுடைய கிளாக் இருக்குது பாரு, அந்த கிளாக்கு 10 பாகம் முன்னாடி போகணுமா இல்லை பின்னாடி போகணுமா, நீ அதை சொல்லு, தேவன் அதை செய்வார், அது உனக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும், அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ எசேக்கியா ராஜா யோசிக்கிறாரு, முன்னாடி போகணுன்னா ரொம்ப ஈஸி, ஒரு ஆக்சிலேட்டர் அனுப்பினா சர்ன்னு ஓடிடும், பின்னாடி வர்றது தான் கஷ்டம், அதனால் அந்த பாகை 10 பாகை பின்னாடி வரணும் அப்படிங்கிறாரு. அப்போது தேவன் என்ன செய்கிறாரு, இந்த பூமியை நிறுத்தி, அது எத்தனை கிலோமீட்டர், 45,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுதுன்னு நான் சுற்றுதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ வேகமாக போடுகிற அந்த பூமியை தேவன் நிறுத்தி அதை பின்புறமாக சுழல வைத்தார் அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ பைபிள் ஸ்காலர்ஸும் சயின்டிஸ்டும் என்ன சொல்கிறாங்க, இந்த இன்சிடென்ட்ஸின் நிமித்தமாக தான் இன்னைக்கு நமக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் வர்றதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூரியன் எவ்வளவு மனிதனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமாக சூரியன் இருக்கிறதை பார்க்குறோம். சூரியன் இல்லாமல் இந்த பூமியில் ஒன்றுமே உயிரோடு வாழாது. எவ்ரி திங் வில் கம் டு அ டெட் கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் தேவன் முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி அவர் அங்கே ஆதியாகமத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் எலக்ட்ரிக் லைட்டை சொல்லலை, அவர் சன்லைட்டு தான் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சூரியன் வந்து இந்த முழு உலகம் பூமிக்கும் ஜீவனை கொடுக்கிறது. நிறைய காரியங்களுக்கு இன்றைக்கி சூரியன் அவசியம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 19:5 சொல்லுகிறது, அதுன்னு சொன்னால் சூரியன் தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையிலே ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ சூரியனுக்கு கூட ஒரு எமோஷனை சங்கீதக்காரர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது சந்தோஷமாய் ஓடுதான். தேவன் சொல்லுகிற பாதையில் நான் ஓடுறேன், தேவன் உண்டாக்கின உலகத்திற்கு நான் பிரயோஜனமாக இருக்கிறேன் என்று சொல்லி சூரியன் ஓடுதான். அப்போ சூரியன் எல்லாவற்றையும் தன்னுடைய அஸ்தமனத்தை அறியும். ஓகே, தான் எப்போ ஓகே சன்ரைஸ் வர வேணும் அப்படிங்கிறத சூரியன் அறியும். வின்டரில் நான் எப்படி ஓடணும், சம்மரில் நான் எப்படி ஓடணும், இடைப்பட்ட காலத்தில் நான் எப்படி ஓடணும், ஏன்னா சூரியனுடைய பிளேஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது நமக்கு தெரியும், ரைட்? ஸோ எல்லாம் எப்படி ஓடணும் அப்படிங்கிறது சூரியனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே டேவிட் எழுதுகிறதை பார்க்கிறோம். இவ்வளோ அழகாய் அவருடைய படைப்பை குறித்து அங்கே தாவீது எழுதுகிறாரு. இதை வாசிக்கும் போதே we are also filled with awe. ஓகே, இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளோ இல்லையா அருமையான தேவன், இவ்வளவு ஒரு நல்ல ஞானத்தோடு ஆலோசனையோடு கூட எல்லாத்தையும் சிருஷ்டி வச்சிருக்கிறாரே, எல்லாம் நமக்காகத்தானே, எல்லாம் எனக்காகத்தானே அப்படி சொல்லி தேவன் மேலே நம்ம கட்டாயமாக ஒரு அன்பும் ஆர்வமும் உண்டாகணும். நாமும் தாவீதை போல தேவனை எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களிலும் நாம் அவரை ஆராதிக்கிறவராய் மகிமைப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். ஸோ இன்னைக்கு இதோடு கூட முடிச்சுக்குவோம்.
We will meet tomorrow. Over to you, Brother Kumar. தேங்க்யூ பாஸ்டர். பிரதர் மேத்யூ ஒரு ஜம் பண்ணி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. பிரதர் மேத்யூ இருக்கீங்களா? இருக்கேன். உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் படைத்த படைப்புகளை அதனுடைய மகத்துவங்களை குறித்து நாங்க இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக எவ்வளவு மகத்துவமான காரியங்களை படைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவையெல்லாம் படைத்து அவைகளையெல்லாம் ஆளுகை செய்கிறதான தேவன் எங்களை விசாரித்து எங்களுக்கு நன்மை செய்வதற்கு உமக்கு அது லேசான காரியம். இந்த காலை வேளையில இவ்வளவு மகத்துவமான தேவனை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறதான நாங்க பாக்கியவான்கள் ஆண்டவரே. இதை உணர்ந்தவர்களாக இன்னும் உம்மை மகிமைப்படுத்துவோம், உமக்காக வாழவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளுக்கு முன்பாக ஆண்டவரே, உம்முடைய மகத்துவம் பெரியது ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளதான தேவன். உம்முடைய கருத்துல எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க. இந்த நாள்ல பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நம்பிக்கை விசுவாசத்தினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். தெய்வ பக்தியினால தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தினால உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நிரப்பி நீர் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களை நாங்கள் ஒரு நாட்களிலையும் தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். உமக்கே கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen, amen. Thank you, Pastor. Thank you, brother. Have a nice day. Amen. Thank you. Thanks, everybody. God bless you all. Have a blessed day.